Hello friends, now we are going to see social studies. அதில் வந்து ஒரு பார்ட் ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் த யூனிவர்சல் அப்படின்னா வந்து இட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஸோ மெனி கேலக்ஸிஸ். நிறைய கேலக்ஸிஸ் வந்து யூனிவர்சலில் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து இட் யூஸ் டு ரிவால்வ் அண்ட் இட் யூஸ் டு ஃப்ளோட் இன் த யூனிவர்சல்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதில் இந்த ஒவ்வொரு கேலக்ஸிஸ்லேயும் வந்து நிறைய ஸ்டார்ஸ் அண்ட் கேஸஸ், ஸ்டெலஸ்டைல் பாடிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுல வந்து இட் கம்பைன்ஸ் டுகெதர் ஒரு குரூப் ஆஃப் இதை வந்து நம்ம வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கேலக்ஸிஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்து எலாபரேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன இருக்குன்னா க்ளவுட் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸஸ் வந்து இந்த மாதிரி ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதில் வந்து அந்த கேலக்ஸிஸில் வந்து ஒரு இதை வந்து நம்ம எடுத்தோம்னா அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம்னா we have the sun family and others இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற கேலக்ஸி பேர் வந்து மில்கி வே இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆகாஷ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூனிவர்சல், நெக்ஸ்ட்டு கேலக்ஸிஸ், அதில் வந்து நம்ம இருக்கிறது மில்கி வே. அது வந்து நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெபுலா இஸ் நத்திங் பட் க்ளவுட் ஆஃப் ஸ்டார்ஸ், அதுக்கு பேர் தான் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ஸில் வந்து ஒரு ஸ்டாரை மட்டும், தட் இஸ் சன் இஸ் அ ஸ்டார், அதை மட்டும் எடுப்போம். சன்னோடதில் வந்து சன்னை சுற்றி வந்து சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குது. சோலார் சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை, சன் ப்ளஸ் 8 பிளானட்ஸ், அதுதான் வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜியாகிரஃபினா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபினா வந்து அது ஜியோ ப்ளஸ் கிராஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஜியோனா எர்த் அண்ட் கிராஃபீன் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எர்த்தோட டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து நம்ம ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்கிறோம். க்ரீக்ஸ் வேர் த ஃபஸ்ட் ஜியாகிரஃபிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. க்ரீக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி பற்றி வந்து சொன்னவங்க. எர்த்தனோசிஸ் அப்படிங்கிறவர் இன் 3rd century BCயில் வேர்ட் ஜியாகிரஃபிங்கிறத வந்து காயின் பண்ணார். அதுக்கப்புறம் ஜியோடெசி அப்படின்னா வந்து என்னென்னா சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் எர்த்தோட ஷேப்பும் சைஸை பற்றி வந்து சொல்கிறது தான் வந்து ஜியோடெசி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாடல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மாடல் ரெஃபர்ஸ் டு அ சிம்பிளிஃபைடு வேர்ஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் ரியாலிட்டி. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அவுட்லைன் மாதிரி போடுவோம், ஒரு டெமோ மாதிரி நம்ம ஒன்று வச்சுருப்போம். ஸோ அது வந்து மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வீடு வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஸோ ஹவுஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதோட சிம்பிளிஃபைடு வேர்ஷன் தான் வந்து நம்ம ஸ்கெட்ச் மாதிரி, அவுட்லைன் ஸ்கெட்ச் மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி குளோப் இஸ் அ மாடல் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோபோட இந்த எர்த்தோட ஒரு சின்ன மாடல் தான் வந்து குளோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1687 வந்து சர் ஐசக் நியூட்டன் வந்து பாஸ்டுலேட்டட் தட் ரவுண்ட் எர்த் அமாங் அதர் பிளானட்ஸ். அதாவது மற்ற பிளானட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா எர்த் வந்து ரொம்பவே ரவுண்டாக இருக்குது அப்படின்னு வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து சொல்கிறது வந்து ஹீ சேஸ் தட் எர்த் இஸ் ரவுண்ட். அதுக்கப்புறம் வந்து ஹீ ரிசால்வ்ட் that the earth is slightly misshaped by its spinning அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ்வலாகவே வந்து ஸ்கூல் டேஸில் வந்து என்ன பண்ணுவோம், எர்த் வரைகிறதா இருந்தால் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து போடுவோம். ஏன்னா வந்து அது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஈக்குவேட்டர் கிட்ட வந்து ரொம்ப பெருசாகவும் போல்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்பின்னிங், அந்த ஸ்பின்னிங்னால் வந்து கீழே நடுவில் இருக்கிற பார்ட் வந்து வில் எக்ஸ்பேண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒரு பால், அதாவது ஒரு ஃபுட்பாலோ ஒரு டென்னிஸ் பாலோ இல்லை எந்த பாலோ எடுத்து நம்ம வந்து எர்த் கூட கம்பேர் பண்ணோம்னா அந்த பாலில் வந்து நிறைய எரர்ஸ் இருக்கும். பட் த எர்த் இஸ் ரியலி ரவுண்ட் இன் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட ஸ்பின்னிங்னால் ரொம்ப கம்மியாக, ரொம்ப மைன்யூட்டான ஒரு பார்ட் தான் வந்து இதாகுது, எலாங்கேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So we'll see what they are coming to say in this. First வந்து bulge throughout the equator. நான் ஈக்யூன்னு போட்டிருக்கிறது ஈக்குவேட்டர் மென்ஷன் பண்ணுறேன்.
போல்ஸுங்கிறது வந்து மேலே இருக்கிறது நார்தர்ன் போல், கீழே இருக்கிறது வந்து சதர்ன் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அதாவது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃப்ளாட்டன்ட் அட் போல்ஸ்னும் பல்ஜிங் த்ரூ ஈக்குவேட்டர்ஸ்னாலும் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஆப்லைட் ஸ்பியராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டுடே எர்த் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஜியாய்டு. ஜியாய்டுனா ஒன்றும் இல்லை, இது எர்த்தோட பேர். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் பேர் இருக்கிற மாதிரி எர்த்துக்கு வந்து எர்த்தோட ஷேப்பை பற்றி நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறனால அதுக்கு பேர் வந்து ஜியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். இட் இஸ் அ யூனிக் ஷேப் ஆஃப் த எர்த். இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது நம்ம வந்து மெஷர் பண்ணோம்னா எவ்வளோ இருக்குது இன் டயமீட்டரில் வந்து ஈக்குவட்டர் எவ்வளோ இருக்குது, போல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்லைட்லி ஃப்ளாட்டன்ட் போலார் டயமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 12714 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதே வந்து ஸ்லைட்லி பல்ஜண்ட் ஈக்குவட்டோரியல் டயமீட்டர் பார்த்தோம்னா நமக்கு 12756 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். போலுக்கும் நம்ம அந்த மேலே இருக்க ஈக்குவட்டருக்கும் வந்து கீழே இருக்க ஈக்குவட்டருக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா வெரி ஸ்லைட் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் தான் வரும். இது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா த டிஃப்ரென்ஸ் இஸ் 0.3% தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் வெரி வெரி மைன்யூட். இதெல்லாம் வந்து நம்ம பால் கூட கம்பேர் பண்ணோம்னா எர்த் வந்து ரொம்பவே ரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூ டீட்டெயில்ஸ் அபவுட் இந்தியா பற்றினா ஃபியூ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ரைட் சைட் கார்னரில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். தட் இஸ் வி ஆல் நோ தட் த டைரக்ஷன் மேலே இருக்கிறது நார்த்து, கீழே இருந்தால் சவுத்து, வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். ஸோ இது வந்து நான் ஏர்த்தை போட்டு ஏர்த்தில் வந்து இப்போ நடுவில் பைசெக்ட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். இதில் வந்து இந்தியா எங்கே இருக்குதுன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஈஸ்ட்வர்ட் சைடில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் யுவர் கன்வென்ஷன் இப்போது நான் வந்து இதை டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன், பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். நம்ம வந்து இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டோம்னா அது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் லைன்ஸ் போடுறோம்னா அது வந்து லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்னென்னா இந்தியா வந்து ஏஷியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஏஷியாவில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் ஏஷியாவில் தான் வந்து வி ஆர் லிவிங் இன் இந்தியா. அடுத்தது வந்து என்னென்னா நார்த் மோஸ்ட் பாயிண்ட் அண்ட் சவுத் மோஸ்ட், ஈஸ்ட் மோஸ்ட், வெஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து கன்ஃபியூஷன் வராது. சவுத்தில் மட்டும் தெர் ஆர் ஃபியூ ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் விச் தே கேன் ஆஸ்க் யூ. ஸோ இப்போ நார்த் மோஸ்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, இந்தியாவோட நார்த் மோஸ்ட் பாயிண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ வி ஆல் நோ தட் அந்த மேலே இருக்க அந்த ஜம்மு காஷ்மீர் தான் நார்த் மோஸ்ட் பாயிண்ட். அதில் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுதான் வந்து இந்தியாவோட நார்தர்ன் மோஸ்ட் டிப் அப்படின்னா வந்து இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வில் சி அபவுட் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா கபித்து அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து எதுன்னா கோரு மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில். இது வந்து என்னென்னு சொல்லணும் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சவுத்துக்கு வரலாம். சவுத் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திரா பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம வந்து கீழே இருக்கிற அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸும் இந்தியாவோடது தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் மேலே அந்தமானும் கீழே நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கும். அந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லேயும் கடைசி பாயிண்ட்டு தான் வந்து இந்திரா பாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த இந்திரா பாயிண்ட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு இந்திரா காந்தியோட ஸ்டாச்சு இருக்கும். ஸோ தட் இஸ் வை தே கால் இட் இஸ் ஆஸ் இந்திரா பாயிண்ட் அப்படிம்பாங்க. இந்த இந்திரா பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது வந்து பிக்மேலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிக்மேலியன் வந்து பிஒய்ஜி, அது கொஞ்சம் மாற்றிக்கோங்க, பிக்மேலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன லேட்டிடியூடில் இருக்குது அப்படின்னா 6°45' நார்த்தில் வந்து இந்த இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து இருக்குது.
அடுத்தது வந்து நம்ம ஜென்ரலாக என்னென்னா சவுத் மோஸ்ட் பாயிண்ட் இந்த மெயின்லேண்ட் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மெயின்லேண்ட் அப்படின்னு வந்ததுனாலே என்னென்னா வெறும் நம்ம வந்து யூஸ்வலாக மேப்பில் பார்க்குற அந்த இந்தியா, அதாவது ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த மேப்பில் பார்க்குற இந்தியா மட்டும். அதில் அந்த மெயின்லேண்ட் இந்தியாவில் எது வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும், இது வந்து கன்னியாகுமரி அப்படின்ட்டு. கன்னியாகுமரியில் வந்து கேப் காமரன் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் தான் வந்து சதர்ன் மோஸ்ட் டிப்பில் இருக்கிற இது. ஸோ இது என்ன லாட்டிடியூடில் இருக்குன்னா 4 டிகிரி அண்ட் 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்தில் வந்து இந்த கேப் காமரன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் டு சவுத்து, அதாவது 3 to 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நார்த் டு சவுத்துனா என்னென்னா மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கீழே வரை நம்ம கன்னியாகுமரி வரை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 3 to 14 கிலோமீட்டர்ஸ். இதை வந்து நம்ம வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா 1 2 3 4ன்னு எழுதிட்டு மொதல் 3 டிஜிட்டை மட்டும் ரிவர்ஸில் போட்டிங்கன்னா யூல் கெட் 3 to 14. ஜஸ்ட் அ சிம்பிள் ஷார்ட்கட் டு மெமரைஸ் இட். அடுத்தது வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஃப்ரம் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ். ஈஸ்ட் டு வெஸ்ட் டிப் வந்து அருணாச்சல் பிரதேஷ் தான். அதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2933 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லேண்ட் ஃப்ரண்டியர் டிஸ்டன்ஸ். லேண்ட் ஃப்ரண்டியர்னால் ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து யார் யார் கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்களோ அது அந்த லேண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 15,200 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கோஸ்டல் டிஸ்டன்சஸ் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வந்து கோஸ்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து கீழே இருக்க ஐலாண்ட்ஸையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலி இஃப் தே ஜென்ரலி ஆஸ்க் வாட் இஸ் த கோஸ்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டோட்டலாக வந்து 7516.6 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது நம்மகிட்ட. இதே வந்து வெறும் மெயின்லேண்டோட கோஸ்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பார்க்குறப்போ இந்த பே ஆஃப் பெங்கால் இந்த கீழே வந்து இந்த கன்னியாகுமரி வயா அரேபியன் சி வந்து போகக்கூடிய அந்த கோஸ்டல் டிஸ்டன்ஸ் மட்டும் இங்கே தான் நமக்கு கோஸ்டல் இருக்குது. ஸோ இந்த கோஸ்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு இதை மட்டும் கேல்குலேட் பண்ணோம்னா வி ஹாவ் 6100 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரி, அதாவது பக்கத்தில் வந்து வாட் ஆர் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, பார்டர்ஸ் வந்து எது கூட எல்லாம் ஷேர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான், இது நமக்கு தெரியும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் அண்ட் நேபாள். இதில் வந்து உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கலான்னா இந்த கண்ட்ரீஸில் எது வந்து இந்த பார்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பார்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்கானிஸ்தான் கூட நம்ம ஷேர் பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பார்டர். அதாவது வந்து 106 கிலோமீட்டர்ஸ் வந்து வி ஷேர் வித் ஆப்கானிஸ்தான். பங்களாதேஷில் நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்க பார்டர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய பார்டர். ஸோ அங்கே எவ்வளோ நம்ம ஷேர் பண்ணுறோன்னா 4156 கிலோமீட்டர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இந்தியா கண்ட்ரி இன் டேர்ம் ஏரியா. அடுத்து 2.4% லேண்ட் ஸ்ப்ரெட் இன் த வேர்ல்டு. அந்த 2.4%ங்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 3287263 அப்படின்ட்டு வருது. இந்த நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் தே ஆஃபன் ஆஸ்க் இன் 1 mark கொஷின்ஸ். இப்போது நம்ம இந்த பாயிண்டில் ஒரு விஷயம் கவனிக்கணும். லேண்ட் ஸ்ப்ரெட் இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். லேண்ட் ஸ்ப்ரெட் இந்த வேர்ல்டுக்கும் ஏர்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏர்த்தில் வந்து we know that earth is contained with land and water. அதில் லேண்டை மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து 100% டோட்டல் லேண்ட் வந்து ஈக்குவல் டு 100% வச்சோம்னா அதில் இந்தியா மட்டும் 2.4% வந்து லேண்ட் வந்து ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வந்து வேர்ல்டுன்னு இருக்கும், இட் இஸ் நாட் எர்த். ஓகே ஓகே
நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் நெக்ஸ்ட் டு சைனா தான் வந்து ஃபஸ்ட் இன் பாப்புலேஷன், அதுக்கடுத்து வந்து இந்தியா. பாப்புலேஷனில் வந்து எவ்வளோன்னா 17.5% இன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹேஸ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், டெல்லி தான் வந்து கேபிட்டல், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், லக்ஷதீப்ங்கிறது வந்து ஐலாண்ட்ஸ், கீழே இருக்க ஐலாண்ட்ஸ், புதுச்சேரி, தையூ அண்ட் தாமன். ஓகே நெக்ஸ்ட் வந்து கால்ட் அஸ் பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஸ்ட்ரைட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி கனெக்டிங் டூ பிக் வாட்டர் பாடிஸ். இந்த இடத்துல பார்க் ஸ்ட்ரைட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி தான். அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் போகிற இந்த வாட்டர் பாடி எந்த பெரிய வாட்டர் பாடிஸாக கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த சைடு பே ஆஃப் பெங்காலும் கீழே இருக்க இந்தியன் ஓஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் வை வி கால் இட் அஸ் பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மேலே இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்ட்டு வந்து இந்தியா வந்து தட் பைசெக்ஸ் இந்தியா. ஸோ இது வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு கொஷின்ஸ் வரலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரை என்னென்ன ஸ்டேட்ஸ் இட் பைசெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் குஜராத்லேருந்து குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சண்டிகர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ மிசோரம் இஸ் த ஈஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த நடுவில் வர்றது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அது வந்து 8 ஸ்டேட்ஸை வந்து தீஸ் ஆர் த 8 ஸ்டேட்ஸ் விச் இட் பாஸ் த்ரூ. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது ஜஸ்ட் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். சின்ஸ் வி சா த ஸ்டேட்ஸ் நான் சொல்கிறேன். இந்தியாவில் இந்த நார்த் ஈஸ்டர்ன் கார்னர் அங்கே வந்து நமக்கு வந்து வி ஹாவ் 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஏன் 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா இப்போ சிஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா 7 அக்கா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இருந்துக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டேட்ஸும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து தே ஆர் இன்டர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்புரா, மேகாலயா, நாகாலாண்ட், திரிபுரா அண்ட் அசாம். இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிறதுலே பெரிய ஸ்டேட் எது அப்படின்னா வந்து அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிறதுல சின்ன ஸ்டேட் வந்து திரிபுரா வந்து ஸ்மாலஸ்ட் அமாங் தெம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 7 பேத்துக்கும் தெர் இஸ் ஒன்லி ஒன் பிரதர், ஹீ இஸ் சிக்கிம். இந்த சிக்கிம் வந்து இட் டஸ் நாட் பிலாங் டு த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ். பட் ஆனால் வி கால் இட் அஸ் சிக்கிம் இஸ் அ பிரதர் ஆஃப் திஸ் 7 சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிக்கிமில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா சிக்கிம் கண்டெய்ன்ஸ் த 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸும் வந்து இருக்குது. இது ஏன் 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா பிகாஸ் இட் கண்டெய்ன் ஸோ மெனி ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் அதாவது நிறைய ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து இட் இஸ் கால்ட் அஸ் 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் பாயிண்ட் என்னென்னா 7 சிஸ்டர் இஸ் கனெக்டட் பை இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வந்து எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயா இதில் தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சிலிகுரி காரிடார் வயா தான் கனெக்ட் ஆகும். நம்ம ரீசெண்டாக நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்போம். தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் சிலிகுரி காரிடாரில் வந்து சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் ஃபைட்டிங் இன் திஸ். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிலிகுரி காரிடார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்வே. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரை நம்ம வந்து ஒரு சின்ன ஜஸ்ட்டு தான் வந்து ஜியாகிரஃபி பற்றி பார்த்துருக்கோம். In upcoming videos, we'll see about latitude, longitude and timings, how we divide timings வந்து எப்படி பண்ணுறாங்க and dates வந்து எப்படி நமக்கு மாறுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.